இன்றைக்கி நம்ம சிக்கன் ரவுண்ட் அப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மைதா மாவு வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் தயிர். இது வந்து சிக்கன் வந்து ஒரு 100 கிராம் அளவு போன் இல்லாமல் எடுத்திருக்கேன். இது பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன். இது அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஒரு ஸ்பூன் அளவு மறுபடியும் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதோடு இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போடுறேன். இந்த தயிர் ஊற்றிடலாம். இந்த மைதா மாவையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். மைதா மாவில் அப்புறமாட்டி உப்பு போட்டு பிசைவோம். அதனால் சிக்கனுக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த பதத்தில் வரணும். இந்த பதத்தில் வராமல் ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ஓவராக தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து சரி பண்ணிக்கலாம். இதை இப்போ இப்படி வச்சுக்குவோம். மைதா மாவை பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் மைதா மாவுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் போட்டுட்டோம். மைதா மாவுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிருங்க. இப்போ மைதா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சுருவோம், ஊறட்டும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சம் வரமாவை தொட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ரோல் பண்ணிடுங்க. இப்போ ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ மெதுவாக அதை ரோல் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. இதில் எதுக்காக மைதா மாவு சேர்த்துருக்கோன்னு சொன்னால், நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எண்ணெய்க்குள்ளே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு சேர்த்துருக்கோம். மைதா மாவு அப்படியே பைண்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அதனால தான் மைதா மாவு சேர்த்துருக்கு. அதனால் எண்ணெய்க்குள்ளே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது அது விழுகாது. நல்லா அப்படியே ஒரு ரோல் பண்ணிடுங்க. இப்போ இந்த எண்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதில் சிக்கன் பீஸ் இல்லை, அதுவும் ஈவனாகவும் இல்லை. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இந்த எண்டெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிரிஞ்சிருக்க எண்டை லேசாக அப்படி ஒட்டி விட்ருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து போடலாம். அது சிக்கன் வந்து கீழே விடாது. மைதா மாவு சேர்த்துருக்கோம். இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து சிக்கன் வெந்தவுடனே ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து நீங்கள் எடுத்துடலாம். அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துடலாம். உள்ளே இருக்க சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி இது பாயில் பண்ணி வச்ச சிக்கன் தான், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த பதத்தில் வந்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் போட்டு.
இப்போது சிக்கன் ரோல் ரவுண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அழகாக லேயராக வந்திருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.